Hello everyone, today we'll recap our chapter 13 surface area and volume. ஓகே சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்துருவோமா, கொஞ்சம் பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறீங்க. பட் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும், உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிரெயின் கொஞ்சமாச்சும் வேலை செய்யும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கிராஜுவலாக நம்மள டேபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, 7 9s 12 5s குட். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூமில் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் கோன், வெரி குட். யூனிட்டோடு சொல்லணும். வால்யூம் ஆஃப் கோன்னா கியூபிக் யூனிட்டும் சேர்த்து சொல்லணும். ஒரு சிலர் கியூபிக் யூனிட்டை மிஸ் பண்ணுறீங்க, அதுவும் சேர்த்து சொல்ல பழகிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டுகெதர் வித் த யூனிட்ஸ். சூப்பர், ஃபாஸ்ட்டாக சொல்லணுமே இன்னும் கொஞ்சம். வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். குட். ஓகே, நெக்ஸ்ட் கியூப் ரூட் பார்ப்போமா? ஆல்ரெடி கியூப் ரூட்க்கு ட்ரிக்லாம் கொடுத்தாச்சு, இருந்தாலும் இது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீகால் ஆகும்னு நினைக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் 39304 இஸ் 34. இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் கொஸ்டின் நான் சொன்னனோ இல்லையோ உடனே ஆன்சர் சொல்லணும், ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்குன்னு சொல்லணும். உங்களோட கொஸ்டின், கியூப் ரூட் ஆஃப் 21952. ஆன்சர் என்ன? சூப்பர் சூப்பர், நிறைய பேர் டக் 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 டக்னு சொல்லிட்டீங்க. அப்படி தான் ஃபாஸ்ட்டாக சொல்லணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கிளாப்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் டன் வெரி வெல். ஒரு சிலர் கொஞ்சம் மெதுவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ நம்மளோட சாப்டருக்கு போயிடலாமா? இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அதில் முக்கியமாக 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும், அந்த 3rd டாப்பிக்கில் ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்க மாதிரியும் பார்த்தோம். காம்பினேஷன் ஆஃப் சாலிட்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டட்ல பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் காம்பினேஷன் சாலிட். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம். 3rd டாபிக் கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் சாலிட் டு அனதர் ஃபார்ம் பார்த்தோம். அதில் 2 சப்டிவிஷன். ஒன்று வந்து ஜஸ்ட் கன்வர்ஷன், அதில் ஏதாச்சும் மிஸ்ஸிங் பார்த்தோம். இன்னொன்று நம்பர் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தோம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நமக்கு 2 இல்லாட்டி 2க்கு மேலே என்ன கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுப்பாங்க. அதை ஜாயின் பண்ணி டுகெதராக ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும். அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். இங்கே நமக்கு ஹெமிஸ்பியர், சிலிண்டர் அண்ட் அகெயின் 1 ஹெமிஸ்பியர் இருக்குது. இதெல்லாம் சேர்த்தோம்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு சிஎஸ்ஏ தான் யூஸ் பண்ணுவோம், டிஎஸ்ஏ யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த பேஸ் ஏரியா என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளே போய் அட்டாச் ஆகிடும். அதனால இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறதால நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாமா? 2 cubes each of volume 64 cm cube are joined end to end. Find the surface area of the resulting cuboid. and 2 கியூப் இருக்கு, ஒன்னொன்னும் 64 cm கியூப் வால்யூம் சொல்லியாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு கியூபாய்ட் ஃபார்ம் ஆகுது, அதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் 64 cm கியூப். அப்போ சைடுக்கு என்ன ஃபார்முலா? கியூப் ரூட் ஆஃப் வால்யூம் வரும். V is equal to 64 cm cube, that which is nothing but A cube. அப்போ A is equal to cube root of 64. Cube root of 64 is 4. இப்போ A equal to 4. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறோம்? எண்ட் டு எண்ட் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு கியூபாய்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று மேலே ஒன்றும் வைக்கலாம், பக்கம் பக்கமாகவும் வைக்கலாம். உடனே போது அதான் சைட் பை சைடு எப்படி வச்சாலும் நமக்கு என்ன வரும்? ஒரே மாதிரியான கியூபாய்ட், அதாவது ஒரே மாதிரி டைமென்ஷன் இருக்கிற கியூபாய்ட் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது பாருங்க, இங்கே 4 இருக்கு, அதே மாதிரி இந்த சைட்லயும் 4 இருக்கு, இங்கே 4 4 + 4 = 8 இருக்கு. அப்போ நியூலி ஃபார்ம்டு கியூபாய்டோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? 4 × 4 × 8 இருக்கும். பட் இதில் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லா பக்கத்துமே 4 + 4 4 + 4 பண்ணிடுங்க. அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சைடு மட்டும்தான் டபுள் ஆகுது, ஏதாச்சும் ஒரு சைடு தான் டபுள் ஆகும், மீதி சைடில் எப்படி இருக்கும்? சேம் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். இன்னொரு டவுட் வரும், மேம் நாங்கள் 4 4 8 தான் எடுக்கணுமா, 8 4 4 எடுக்கக்கூடாதா, இல்லை 4 8 4 எடுக்கக்கூடாதா? எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். பட் ஒரு சைடு ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் மட்டும் டபுள் பண்ணும். இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா 2 times LB + BH + HL. அதில் Lோட வேல்யூ, Bயோட வேல்யூ, Hோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ண பின்னாடி நமக்கு 160 cm² கிடைக்குது. மறக்காம இந்த சென்டிமீட்டர்² எழுதணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுலயாச்சும் கர்வ் யூஸ் பண்ணுமா இல்லை டோட்டல் யூஸ் பண்ணுமான்னு டவுட் வரும். இதில் நோ ப்ராப்ளம், டேரெக்டாக வால்யூமோட ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கோனும் ஒரு ஹெமிஸ்பியர், தட்ஸ் ஆல். வால்யூம் ஆஃப் கோன் + வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் போட்டால் முடிஞ்சிருச்சு. வேற எந்த ஷேப் இருந்தாலுமே, சப்போஸ் ஒரு சிலிண்டர் மேலே ஒரு கோன் இருக்குது அப்படி இருந்தாலும் என்ன பண்ணும்? வால்யூம் ஆஃப் கோன் + வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அவ்வளோதான், இந்த டாப்பிக்கே முடிஞ்சிருச்சு.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A solid is in the shape of a cone standing on a cylinder with both the radii and heights being equal to 1 centimeter. Find the volume of the solid. நம்மகிட்ட ஒரு சிலிண்டர் இருக்கு, ஹைட்டும் ரேடியஸும் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு, 1 சென்டிமீட்டர். அப்புறம் ஒரு கோன் இருக்கு, ஓகேவா? அந்த கோனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸும் ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்டை பற்றி பிரச்சனை இல்லை, ஹைட்டை பற்றி யோசிக்காதீங்க. ரேடியஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கதால அது ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி. பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அப்படியே நிற்குது, ஓகேவா? ஒரு சில இதில் வெளியே வரும். ரேடியஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். நமக்கு இந்த கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, எல்லா கொஸ்டின்லையும் அப்படி டேரெக்டாக ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டினில் ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும் ரேடியஸ் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு சாலிடோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஒரு சில இதில் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது எங்கடா ரேடியஸ் கொடுக்கலையேன்னு காணும் தேடக்கூடாது. ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லின்னு வந்துட்டாவே ரேடியஸ் ஈக்குவல். இப்போ என்ன ஆயிடுச்சு? வால்யூம் ஆஃப் த சாலிட் என்ன? ஆஸ் யூஷுவல் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் கோன். ஜஸ்ட் நார்மல் டேரக்ட் ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து மற்றதை விட ஈஸி. ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறீங்களா? எதுக்காக மேம்? கண்ணு மூடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், ஓகேவா? இப்போது நீங்கள் கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படி பார்க்காதீங்க. எப்போவுமே 20-20 ரூலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ்க்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கண்ணை திறங்கன்னு சொன்னது திறங்க, ஆனால் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, வேற எங்கேயாச்சும் வெளியே ஒரு 20 ஃபீட் அவேல டிஸ்டன்ஸில் பாருங்க. அப்படி பார்த்துட்டு உங்கள் கண்ணை வந்து 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணும். ரெடியா? ஓப்பன் பண்ணுங்க, ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, வேற எங்கேயாச்சும் பாருங்க. கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணுங்க, டிக் டக் 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 டக். சூப்பர். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்? 20 டைம்ஸ் பண்ணியாச்சா? சூப்பர். இந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு முறை உங்கள் கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரீன் பார்க்குறோட எஃபெக்ட், அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் வராமல் இருக்கும். சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். கன்வர்ஷன் ஆஃப் சாலிட். இது 2 சப்டிவிஷனாக பிரியுதுன்னு சொன்னால், ஒன்று வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சாலிட்லேருந்து இன்னொரு ஃபார்மாக மாறுது. இன்னொன்று வந்து அந்த மாதிரி மாறும்போது எத்தனையில் போய் இருக்குது, ஹவு மெனி நம்பர், ஹவு மெனி கேன் பி ஃபில்டு அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி டைப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிறத மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறமா அடுத்தது பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் 6 cm, 8 cm and 10 cm respectively are melted to form a single solid sphere. Find the radius of the resulting sphere. நம்மகிட்ட 3 ஸ்பியர் இருக்குது. இந்த 3 ஸ்பியரும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பியராக பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது புதுசாக ஒரே ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகுதுலையே, அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஒன்றா சேர்த்தா ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும், அதோட கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட 3 ரேடியஸ் 6 cm, 8 cm, 10 cm. இது என்ன பண்ண போகிறோம்? 3ஐயும் ஒன்றா சேர்த்து மெல்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மெல்ட் பண்ண முடியாது இல்லையா, ஒன்றா சேர்த்து கசிக்கு புளிஞ்சிடலாமா? ஓகே, ஒன்றா சேர்த்து பண்ண பின்னாடி இந்த 3 ஸ்பியரும் சேர்ந்து தான் எனக்கு என்ன வருது? ஒரு ஸ்பியர் கிடைக்குது. அப்போ அதோட வால்யூமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? 3 உருண்டை பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், ஒன்றா சேர்த்து ஒரே பூரியாக போடுறோம். அப்போ அதோடைய மாவு ஏதாச்சும் மாறுமா? மாறவே மாறாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? வால்யூம் ஆஃப் அந்த 3 ஸ்பியர் இருக்கு இல்லையா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, 2, 3, ஃபஸ்ட்டு பழைய ஸ்பியர் இருந்துச்சு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு? புதுசாக ஃபார்ம் ஆன இந்த ஸ்பியரோட வால்யூம்க்கு. therefore வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 + 2 + 3 will be equal to வால்யூம் ஆஃப் த நியூ ஸ்பியர். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் 3 ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் நியூ ஸ்பியர். வாட் இஸ் த ஃபார்முலா? 4/3π r3. பட் இங்கே 3 r இருக்குது, r1, r2, r3, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கியூபு. 4/3 கேன்சல், பை கேன்சல். அப்போ r1 கியூப் ப்ளஸ் r2 கியூப் ப்ளஸ் r3 கியூப் மட்டும் இருக்கும். இந்த சைடில் வெறும் r கியூப் மட்டும் இருக்கும். ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கியூப் பண்ணோம்னா வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ r கியூப் ஈக்குவல் டு 1728 கிடைக்குது. வாட் இஸ் r தென்? கியூப் ரூட் ஆஃப் 1728. ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு 12ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ் r ஈக்குவல் டு ரிசல்ட்டிங் ஸ்பியரோடைய ரேடியஸ் r ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். மறக்காமல் சென்டிமீட்டர் எழுதணும். சப்போஸ் கொஸ்டினில் மீட்டர் அந்த மாதிரி வேற கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த யூனிட் எழுதணும். இதில் சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ். எத்தனை கண்டெய்னர், எத்தனையில் ஃபில் பண்ண முடியும், எத்தனை கப்பில் ஐஸ்கிரீம் போட முடியும், எத்தனையில் ஜூஸ் ஃபில் பண்ண முடியும், எத்தனையில் வாட்டர் ஃபில் பண்ண முடியுன்ற மாதிரி டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A container shaped like a right circular cylinder having diameter 12 cm and height 15 cm is full of water. The water is to be filled into the hemispherical bowls of diameter 6 cm. Find the number of such bowls which can be filled with water. இப்போ இதை சிலிண்டர்னு நினச்சிக்கோங்க. மேம் சிலிண்டர் மாதிரி இல்லையே, எங்கிட்ட சிலிண்டர் ஷேப்பில் இல்லை, இதை சிலிண்டர் நினச்சிக்கோங்க. இந்த கப்ஸ் எல்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க? ஹெமிஸ்பெரிக்கல் பவுல்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, ஓகேவா? அதை எடுத்துகிட்டு போய் இந்த பவுல்ஸ்லாம் ஊற்ற போகிறேன், கப்பில் ஊற்ற போகிறேன், ஓகேவா? ஃபில் பண்ணால் எத்தனை பவுல்ஸில் ஃபில் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாட்டரை எடுத்து ஊற்றுறோம் இல்லையா, இப்படி மாற்றி ஊற்றும் போது அதோடைய வால்யூமில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் ஆகவே ஆகாது. அது எந்த பாத்திரத்தில் தானே?
இந்த பவுலில் இருந்தால் என்ன, இல்லை சிலிண்டரில் இருந்தால் என்ன, இல்லை வேறு எதுலையாச்சும் ஊற்றினாலும் என்னவா தான் இருக்கும், வால்யூம் ஆஃப் த வாட்டர் வில் பி சேம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆல் பவுல்ஸ். ஏன்னா தண்ணி தானே அதில் இருக்குது, அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அது கப்பில் ஊற்றினாலும் சரி, பெரிய பவுலில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் வால்யூம் சேமாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பவுல்ஸ். ஆனால் எத்தனை பவுல்னு தெரியாது, அதனால n பவுல். ஓகேவா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு n டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் த பவுல்னு எடுத்தாச்சு. ஓகேவா, அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைட் 1 பவுல். ஜஸ்ட் LHS RHS ஷிஃப்ட் பண்ணால் எத்தனை பவுல் அப்படின்றதுக்கு n நம்பர் ஆஃப் பவுல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைட் வால்யூம் ஆஃப் 1 பவுல். இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஷேப் வந்தாலும் சரி, வேறு எவ்வளோ பெரிய ஷேப் வந்தாலுமே பெரிய ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய கண்டெய்னர் டிவைடு 1 ஸ்மால் கண்டெய்னர், நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக்கர் கண்டெய்னர் டிவைட் வால்யூம் ஆஃப் 1 ஸ்மாலர் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து மேக்ஸாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், சிம்பிளாக திங்க் பண்ணிக்கோங்க, டெய்லி லைஃபோடு ரிலேட் பண்ணிக்கினா ஈஸியாக இருக்கும். இப்போது 10 நாளாக கற்றுக்கிட்ட சாப்டரை 10 நிமிஷத்தில் ஒரு ரீகேப் பார்த்தோம். இது ஒரு மைண்ட் மேப்பாக வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. இட்ஸ் டைம் டு ஸ்டே ஹோம், ஸ்டே காம், stay creative, stay inspired. We'll meet you in the next class. Until then, bye.